கூலி திரைப்படத்திலிருந்து பவர் ஹவுஸ் பாடல் வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இந்த சமயத்துல தான் அனிருத் மற்றும் அறிவு ஸ்டேஜில் பவர் ஹவுஸ் பாடலை பாடியிருக்காங்க. அந்த வீடியோவை சன் பிக்சர்ஸ் தங்களது சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய 2வது பாடலை கூடிய விரைவிலே நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்காக தான் இந்த வீடியோவை விட்டுறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சமீப காலமாக ரஜினிகாந்த் படங்களுக்கு அனிருத் தான் இசையமைச்சிட்டு வராரு. ஒரு காலத்தில் இளையராஜா, அதன் பிறகு ஏஆர் ரகுமான், தேவா ஆகியோர் ரஜினியின் ஆஸ்தான இசையமைப்பாளர்களாக இருந்தாங்க. ஆனால் பேட்டை படத்திற்கு பிறகு அனிருத் தான் ரஜினியோட ஆஸ்தான இசையமைப்பாளராக இருக்கிறாரு. பேட்டை, தர்பார், ஜெயிலர், வேட்டையன் என ரஜினி மற்றும் அனிருத் காம்போ சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகிட்டு வருது. மேலும் ரஜினி தற்போது நடித்து வரும் கூலி மற்றும் ஜெயிலர் 2 படங்களுக்கும் அனிருத் தான் இசையமைப்பாளராக இருக்காரு. இந்நிலையில் கூலி திரைப்படத்திலிருந்து சமீபத்தில் பவர் ஹவுஸ் என்ற பாடல் வெளியாகி மாஸ் ஹிட் அடிச்சு வருது. அந்த பாடலை தற்போது அனிருத் ஒரு மேடையில் பாட ரசிகர்கள் பாராட்டுகளை பெற்று வராங்க. அதாவது அனிருத்தோடு இணைந்து அறிவும் இந்த பாடலை பாடியிருக்காரு. இவர்கள் இருவரும் பாடிய பவர் ஹவுஸ் பாடலால் அரங்கமே செம வைப்பில் காணப்படுது. அந்த வீடியோவை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதற்கு அனிருத்தும் ரியாக்ட் செஞ்சிருக்காரு. இந்நிலையில தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கூலி திரைப்படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டது. அந்த வீடியோ எந்த அளவுக்கு ரசிகர்களிடம் வரவேற்பு பெற்றதோ அதே அளவுக்கு அந்த கிளிம்ஸ் வீடியோவில் இடம்பெற்றிருந்த பவர் ஹவுஸ் பாடல் மிக பெரும் அளவில் ட்ரெண்ட் ஆனது. அதன் பிறகு ரசிகர்களுக்கு அந்த பவர் ஹவுஸ் பாடல் வெர்ஷனை அனிருத் மற்றும் படக்குழுவினர் ஆடியோவாக ரிலீஸ் செஞ்சாங்க. அதன் பிறகு பவர் ஹவுஸ் பாடல் பலரது ரிங்டோனாக மாறியது. ஏற்கனவே கூலி திரைப்படத்திற்கு மிக பெரும் எதிர்பார்ப்பு இருந்து வரும் நிலையில் தற்போது இந்த பவர் ஹவுஸ் பாடலுக்கு பிறகு மேலும் படத்தின் மீதான ஹைப் ரொம்பவே உயர்ந்திருக்கு. இந்நிலையில் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகுது. முன்பெல்லாம் ரஜினிகாந்த் ஆகஸ்ட் மாதம் செட் ஆகாது, ஆகஸ்ட் மாதம் வெளியான அவரின் சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை என்றெல்லாம் பேச்சுகள் இருந்தது. ஆனால் அந்த ராசியை எல்லாம் ஜெயிலர் படத்தின் மூலம் உடைத்தெறிந்தார் தலைவர். ஜெயிலர் திரைப்படம் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் வெளியானது. மேலும் ரஜினியின் படங்களிலே அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு படமாக தான் ஜெயிலர் படம் வெளியானது. ஆனால் படம் மிக பெரும் வெற்றியை பெற்றது. அதனைத் தொடர்ந்து ரஜினிக்கு ஆகஸ்ட் மாதம் ராசியான மாதமாகிவிட்டதா சிலர் கூறிட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் அவரின் முதல் படமான அபூர்வ ராகங்கள் திரைப்படமே ஆகஸ்ட் 15, 1975ஆம் ஆண்டு தான் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தான் வெளியானது. இந்நிலையில் ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து சரியாக 50 ஆண்டுகளாகும் நிலையில் அதே சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவரது நடிப்பில் உருவாகும் கூலி திரைப்படமும் வெளியாகுது. ஆனால் ஒரு நாள் முன்னதாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் திரையில் வெளியாகுது. எனவே கூலி திரைப்படம் ரஜினிக்கும் அவரது ரசிகர்களுக்கும் மிக பெரும் ஸ்பெஷலான படமாக இருக்கும் என்பது மட்டும் உறுதி. இதனைத் தொடர்ந்து கூலி திரைப்படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் தற்போது பிஸியாக நடைபெற்று வருது. இன்னும் சில வாரங்களில் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் முழுமையாக முடிவடைந்துடும். அதன் பிறகு இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள்லாம் படக்குழு தீவிரமாக துவங்க போகிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி அடிக்க வேண்டும் என கோலிவுட் வட்டாரத்தினரும் ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. இதுவரை தமிழ் படங்களில் எந்த ஒரு படமும் 1000 கோடி வசூல் பெறலை. எனவே அந்த சாதனையை கூலி படைக்கும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவோட முதல் 100 கோடி சிவாஜி படத்தின் மூலம் படைத்தார். அதேபோல் 1000 கோடி வசூலை கூலி படத்தின் மூலம் படைப்பார் என எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள்.